பீக்கங்காய் கூட்டு எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். சட்டி சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேவையான கடுகு, சீரகம் போட்டுக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் சிறிது நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான வரமிளகா சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றாப்புல கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் கழுவி வெட்டி வச்சுருக்க பீக்கங்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு முறை கிளறி விட்டு வேக விடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். காயில் இருக்க தண்ணியே போதுமான அளவில் இருக்கும். சிறிது நேரம் மூடி போட்டு வேக வச்சுருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பருப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு 2 சம அளவில் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். அந்த பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு 5 நிமிஷம் போல் குக் ஆகட்டும். சுவையான பீக்கங்காய் கூட்டு தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.